நடிகர் அபிநய் இறந்து போனதுக்கு பிறகு, அவரு வீட்டு பீரோல இருந்த பணத்த பார்த்துட்டு, அவரோட நண்பர்களும் கே.பி. பாலாவும் மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். துள்ளுவத இளமை படத்துல தனுஷ் ஒரு நண்பர் கதாபாத்திரம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் அபிநய். அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சாலும், அது எதுவுமே இவருக்கு பெருசா கை கொடுக்கல. கடைசியில டப்பிங் கலைஞரா தன் வாழ்க்கைய ஓட்டியிருக்காரு. துப்பாக்கி திரைப்படத்துல வித்யுத் ஜமாலுக்கு இவர் தான் டப்பிங்கும் பேசியிருக்காரு. ஆனா, அதையும் விட்டுட்டு சினிமா விட்டே ஒதுங்கிட்டாரு. கடந்த சில மாசங்களாவே இவருக்கு கல்லீரல் தொற்று ஏற்பட்டு, அதுக்காக சிகிச்சை எடுத்திருக்காரு. அந்த சிகிச்சைக்கு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படும்போது தான், உதவி கேட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவ பார்த்துட்டு தனுஷ், கே.பி.ஐ. பாலா இவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிதியுதவி செஞ்சிருக்காங்க. அதை விட முக்கியமானது, இப்ப 2, 3 நாட்களுக்கு முன்னாடி நவம்பர் 10ஆம் தேதி அவர் காலமாயிட்டாரு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அவரோட உடல அடக்கம் செய்யறதுக்கோ, அவரோட உடலுக்கு நேர்ல அஞ்சலி செலுத்துறதுக்கோ எந்த விதமான உறவினர்களும் முன் வரலையாம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா தான் அவரோட கடைசி காலம் இருந்திருக்கு. இவர் உடல்நல பிரச்சனை காரணமா நடிப்பு, வேலை இது எதுவுமே பார்க்க முடியாத காரணத்தால சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம ரொம்ப திணறியிருக்காரு. அந்த நேரத்துல தன்னால முடிஞ்ச முழு உதவி செஞ்சது கே.பி.ஐ. பாலா தானா. அப்படிப்பட்ட கே.பி.ஐ. பாலா அடிக்கடி இவருக்கு பண உதவியும் செஞ்சிருக்காரு. வீட்டு வாடகை காசு இல்லைனா கூட கடைசியா ஃபோன் பண்ணி பாலா கிட்ட தான் கேட்டிருக்காரு. அவரும் பாலாவும் அந்த பணத்த அனுப்பி வச்சிருக்காரு. வீட்டு வாடகை நாளைக்கு குடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பாலா குடுத்திருந்த அந்த பணத்த தன்னோட பீரோல பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காரு. இரவு சாப்பிடுறீங்களான்னு அவங்க வீட்டு அட்டெண்டர் கேட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் போகட்டும், நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனவர் தானாம். அந்த அட்டெண்டரும் கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. மறுநாள் காலையில 4 மணிக்கு பார்க்கும்போது அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறத அவங்க அட்டெண்டர் தெரிவிச்சிருக்காங்க. அவர் முந்தின நாள் இரவு சாப்பிடவே இல்ல. கடைசியா கே.பி.ஐ. பாலா கிட்ட தான் வாடகைக்கு பணம் வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த பணத்த வாங்கி பீரோல வச்சு தான் தூங்க போயிருக்காரு. இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த வீட்ட சுத்தப்படுத்தி அவரோட பொருட்கள அப்புறப்படுத்தும்போது, அந்த பீரோல வாடகைக்காக அவரு வாங்கி வச்சிருந்த பணம் அந்த பீரோல அப்படியே இருந்திருக்கு. அத பார்த்துட்டு கே.பி.ஐ. பாலா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீடு வாடகை வீடு அப்படிங்கிறதுக்காக அத காலி செஞ்சு உரிமையாளர்கிட்ட அந்த வீட்டையும் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த ஒரு செய்தி இப்ப ஒட்டுமொத்த ரசிகர் மத்தியிலயும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ் சீசன் 9ல இந்த வாரம் யாரு எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. போன வாரமே ரம்யா தான் வெளியில போயிருக்கணும். தேவையில்லாம துஷாருக்கு அப்புறம் அன்ஃபேரா பிரவீன அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும், இந்த வாரம் அது மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல ஓரளவுக்கு எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல இப்போதைக்கு ரொம்ப கம்மியான ஓட் வாங்கி கடைசி 2 இடத்த பிடிச்சிருக்கிறது ஒன்னு ரம்யா, இன்னொன்னு சுபிக்ஷா. இந்த 2 நபர்களை யாராவது ஒருத்தவங்க தான் இந்த வாரம் எலிமினேட் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், போன வாரம் ரம்யா எலிமினேஷன் எஸ்கேப் ஆயிட்டாலும் இந்த வாரம் அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. இந்த நியூஸ் பத்தி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.